நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான டேஸ்டான சிம்பிளாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கார சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. தொளிச்சு வச்சுட்டு அது கூட நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளி அதையும் கட் பண்ணி அப்படியே பச்சையாக மிக்சியில் சின்ன வெங்காயம் தக்காளி அது கூட பார்த்திங்கன்னா வர மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஸ்பூன் வந்து நார்மலான சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு. இவ்வளோ தாங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்ல குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சையாக ஊற்றி நல்லா அதைய கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தாளிப்பு, அதாவது நல்லெண்ணெய் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து கொட்டினீங்கன்னா அருமையாக இருக்கும். மாவு ஆட்டி வைக்கிற அன்றைக்கே இந்த சட்னியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது கூட நம்ம தேங்காய் சட்னி நெடக்கலமுத்து சட்னி எது செஞ்சாலும் கூட ஒவ்வொரு ஸ்பூன் இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட சஞ்சுமாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.